ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குவாலிட்டி சீட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் நம்ம சீட்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயினான பாயிண்ட் அப்படிங்கும்போது இதெல்லாம் பேசிக்ஸ். Seed is a vital input in crop production because through seed only the investment made on other input like pesticide, fertilizer, irrigation and crop maintenance can be realized. ஒரு சீடை போட்டு தான் நம்மளுக்கு வந்து அது மூலியமாக தான் ஃபர்டிலைசர் பண்ணி பெஸ்டிசைடில் ஸ்ப்ரே பண்ணி எவ்வளோ கலவு அது ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்த்து ஒன்னொன்னையும் நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ த சீட் ரெக்யர்ட் ஃபார் ரைசிங் த கிராப் இஸ் குவைட் ஸ்மால் and the cost is also small, low compared to other inputs. But yield நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஹையாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயினான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டெக்னாலஜிஸ், புது புது டெக்னாலஜிஸ்லாம் நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணி போகிறதுக்கு வந்து நிறையா இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச்சில் வந்து ஒரு டெக்னாலஜிஸ் கண்டுபிடிச்சி அதை திரும்ப வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சீடுங்கிறது ஒரு கேரியராக இருக்குது. So seed is a basic tool for secure food supply. High yielding variety program அப்படிங்கிறது ஒரு நம்ம நார்மலாக ஹை yielding வெரைட்டிஸ் கண்டுபிடிக்கிற ஒரு ப்ரோக்ராம். இது வந்து இவ்வளோ சக்ஸஸாக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோங்கிறதுக்கு மெயினான ரீசன் வந்து சீட் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து ஆஸ் அ ரிசல்ட் இப்போ நம்ம நிறைய ஹை yielding வெரைட்டிஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண சீடோட இம்போர்ட்ஸை வந்து நம்ம குறைச்சிக்கிறோம். ஓகே, ஸோ இம்போர்ட் பெருசாக பண்ணாமல் நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ த பிரின்சிபல் என்ன அப்படின்னா மீன்ஸ் டு செக்யூர் கிராப் ஈல்ட்ஸ் இன் லெஸ் ஃபேவரபிள் ப்ரொடக்ஷன் ஏரியா. கொஞ்சம் ஏரியாவில் கூட நம்ம நிறைய ஈல்டு பண்ண முடியுங்கிறது தான் பிரின்சிபல். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது the supply of good quality seeds of improved varieties suitable to these areas is one of the few important immediate contribution to secure high crop yieldings. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெயினான என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நேஷனல் சீட் ரிசர்வ் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி அது என்ன ஆகும், என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா சீட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி விற்கிறதுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி மீடியம் ரேபிட் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் கேஸ் ஆஃப் நேச்சுரல் டிசார்டர்ஸ். ஸோ நேஷனல் சீட் ரிசர்வ் ஸ்டாக் ஷுட் ரிசீவ் ஹை ப்ரியாரிட்டி ஃபார் மீட்டிங் சச் நேச்சுரல் கெலாமிட்டிஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பயாவது ஒரு டைம் நம்மளுக்கு ஃப்ளட்டோ ஏதோ வரும்போது இந்த சேவ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து திரும்ப இவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அது எப்போ அப்படின்னா நம்மளுக்கு டிசாஸ்டர் வரும்போது. ஸோ அதை தான் அவங்க சொல்ல வராங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு குவாலிட்டியான சீட்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தது வந்து சீட் அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுறதுங்கிறது. இது வந்து ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு குவாலிட்டியான சீட்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கணும். Quality is the possession of seed with required genetic and physical purity that is accompanied with physiological soundness and health status. So இது nothing but physically pure-ஆ இருக்கணும், genetic-ஆ pure-ஆ இருக்கணும், physiological-ஆ pure-ஆ இருக்கணும், plus health wise-உம் pure-ஆ இருக்கணும். சரியா? ஸோ இது வந்து நம்மளுக்கு physical purity, genetic purity, physiological quality, seed health இந்த நாளையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அந்த சீட்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் பியூரிட்டி. ஃபிசிக்கல் பியூரிட்டினா அந்த டேர்ம்லேயே இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் இதுக்கப்புறம் வர ஸ்லைட்ஸ் எல்லாமே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ஃபிசிக்கல் பியூரிட்டி அப்படிங்கும்போது நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்க, ஒரு லாட்டை பார்க்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் மெய்ஸ் கிராப் பார்க்குறீங்கன்னா மெய்ஸ் கிராப் தான் நம்ம சோ பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த லாட்டில் வந்து மெய்ஸ் கிராப் தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. வேறு எதுவுமே மீன்ஸ் it is the cleanliness of seed from other seeds, debris, inert matter, diseased seeds and insect damaged seeds. ஸோ குப்பை, குச்சி, மண், இல்லை நம்ம மற்ற டிசீஸ் ஆன சீட்ஸு, இல்லை ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கு, டேமேஜ் ஆன சீட்ஸு எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த கிராப் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அந்த கிராப் சீட்ஸுமே வந்து எப்படி இருக்கணும்னா the seed with physical quality should have uniform size, weight, color and it should be free from stones, debris and dust, leaves, twigs, stems, flowers, fruits,
well without other crop seeds and inert matter. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து மெய்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா மெய்ஸ்லேயுமே வந்து யூனிஃபார்மாக இருக்கணும், ஒரே கலரில் இருக்கணும், ஒரே வெயிட்டில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபீல்டுக்கு போகும்போது எல்லாம் ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஃபிசிக்கலாக பியூராக இருக்கிறது இதுதான். கிளீன்லினஸ் ஆஃப் சீட், கிளீன் அப்படிங்கிறது தான் மெயினான டேர்ம். இது வந்து பிசிக்கல் குவாலிட்டியோட டெஃபினேஷன். இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, it should also be devoid of shriveled, சுருங்கி போன seeds, diseased, mottled, molded, discolored, damaged and empty seeds. எதுவுமே இருக்காது. empty seedsனா நம்மளுக்கு germinate ஆகவே போறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, the seed should be easily identifiable as a species of specific category of specific species. மெய்ஸ் இருக்குன்னா மெய்ஸ் தான் இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. அது வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். Lack of this quality character will indirectly influence the field establishment and planting value of the seed. So physical quality அது வந்து பாஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு அப்போ தெரியாது. இப்போ நம்ம ஒரு லாட்ல வந்து பிசிக்கலா பியூரா இல்லாத சீட்ஸை கொண்டு போய் சோ பண்றோம் அப்படின்னா அங்க போய் பார்க்கும்போது அது வந்து அங்கதான் நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். எப்படி ஆகும்னா வளர வளரதான் அது நம்மளுக்கு ஈல்டு கொடுக்காம போகும். So this quality character could be obtained with seed lots by proper cleaning and grading of seeds after collection. இதுக்கு தான் வந்து ஒரு சோ பண்றதுக்கு முன்னாடி ஈல்டுக்கு ஹார்வெஸ்டுக்கு அப்புறம் ஒரு ப்ராசஸ் என்னன்னா சீட் ப்ராசஸிங்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுல வந்து ஒரு கிராப்புக்கும் ஒரு கிராப் சீட்ஸோட சைஸுக்கு தகுந்த மாதிரி கிரேடிங் மெஷின்ஸ், கிளீனிங் மெஷின்ஸ் எல்லாமே வந்து ப்ராசஸிங்ல வந்து எல்லா ப்ராசஸிங் முடிச்சுட்டு ஃபுல்லா திரும்ப நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கிற சீட்ஸில் வந்து ஃபிசிக்கலாக பியூராக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ நீங்கள் ஒரு லாட்டில் வந்து மினிமம் ஒரு கிராப்புக்கும் இல்லை ஒரு ப்ரொசீஜருக்கும் வந்து சில குவான்டிட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்கும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிற மாதிரி. ஸோ இப்போ 100 கிராம் எடுத்து அந்த 100 கிராமில் இவ்வளோ பியூரிட்டி, அதாவது இப்போ இன்னர்ட் மேட்டர் வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு கிராப்புக்கு இன்னர்ட் மேட்டர் வந்து 2% வரைக்கும் அலௌட் அப்படின்னா அது ஒன்றும் அலோவ் பண்ணிடுவாங்க. 2%க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த கிராப் வந்து அது வந்து ஃபிசிக்கலாக பியூராக இல்லைன்னு சொல்லி சர்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ திரும்ப அகெயின் ரீடெஸ்டிங் பண்ணோம். இதெல்லாம் பின்னாடி வர சாப்டர்ஸில் டெஸ்டிங்கில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்கல் பியூரிட்டி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்குறோம் ஜெனட்டிக் பியூரிட்டி. ஜெனட்டிக் பியூரிட்டி அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஃபிசிக்கலாக தெரிய போகிறது இல்லை. அதாவது இப்போ ஒரு ஹை ஹீல்டிங் வெரைட்டி எடுக்கிறீங்கன்னா அதுவும் வந்து ஹை ஹீல்டிங் வெரைட்டியாக தான் இருக்கணும். மதர் கிராப் சீட்ஸோட அப்படியே ட்ரூ டு டைப்பா இருக்கும். இட் இஸ் த ட்ரூ டு டைப் நேச்சர் ஆஃப் த சீட். த சீட்லிங் plant or tree from the seed should resemble its mother in all aspects. அது நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்மளுக்கு பிசிக்கலா தெரியாது, அது நம்ம க்ரோ பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். திஸ் குவாலிட்டி கேரக்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அச்சீவிங் த டிசையர்ட் கோல் ஆஃப் ரைசிங் த கிராப் எய்தர் yield or for extent or for desired quality factors. ஏதாவது ஒரு ஈல்டு ஹை ஈல்டிங் வெரைட்டியோ இல்லை வந்து ஒரு அந்த ரெசிஸ்டன்ட் ட்ரவுட்டோ இல்லை எதுக்காவது ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு குவாலிட்டி ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஜெனட்டிக் பியூரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் தேர்டாக பார்க்க போகிறது ஃபிசியாலஜிக்கல் குவாலிட்டி. ஃபிசியாலஜிக்கல் குவாலிட்டினா it is the actual expression of seed in further generation or multiplication. So இதுதான் மெயின் டேர்ம். என்ன சொல்றாங்கன்னா இந்த physiological குவாலிட்டியில வந்து ரெண்டு தான் மெயின் ஃபேக்டர், சீட் விகரும் சீட் ஜெர்மினேஷன். சீட் ஜெர்மினேஷன் அண்ட் சீட் விகர். அந்த சீட் ஜெர்மினேஷன் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாயிண்ட் பார்க்க போறோம். ஸோ வயபிலிட்டினா என்னன்னா த லைவ்லினஸ் ஆஃப் சீட். வயபிள் எவ்வளோ அது வயபிளா இருக்குங்கிறது தான் வந்து எவ்வளோ அது எப்படி முளைக்கக்கூடிய அந்த லைவ்லினஸ் இருக்கிறது தான் வந்து வயபிலிட்டின்னு சொல்றோம். சரியா? அதே அந்த வயபிலிட்டி த எக்ஸ்டென்ட் ஆஃப் லைவ்லினஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட் சீட்லிங் ஆர் த எபிலிட்டி ஆஃப் சீட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சீட்லிங் with normal root and shoot under favorable conditionக்கு பேர் தான் germinability. ஸோ இதெல்லாம் டெஃபினேஷன்ஸ் கேட்பாங்க. ஜெர்மினபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கறது வந்து வயபிலிட்டி. வயபிலிட்டினா லைவ்லினஸ். மேட்ச் எல்லாம் கேட்கலாம். லைவ்லினஸ், நார்மல் ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்டென்ட் ஆஃப் லைவ்லினஸ் இந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஒரு ஏதோ ஒரு வருஷத்துல இப்படி கேட்டிருந்தாங்க. எக்ஸ்டென்ட் ஆஃப் அதாவது அந்த லைவ்லினஸே வந்து ஒரு நல்ல ஒரு ரூட் அண்ட் ஷூட்டா ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்ல வருது அப்படிங்கிறது தான் வந்து ஜெர்மினபிலிட்டின்னு சொல்றோம்.
ஸோ physiological குவாலிட்டிங்கிறது வந்து ஜெர்மினேஷன் அண்ட் விகர் ரெண்டும் சேர்ந்து தான் physiological குவாலிட்டி. ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லாட் வந்து ஓகே ஆயிட்டு போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் பியூரிட்டி தான் நம்மளால பண்ண முடியும். நெக்ஸ்ட் வர போறது எல்லாமே வந்து திரும்ப ஜெர்மினேஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கறது, இல்ல வந்து ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்து பார்க்கறது, ஒன்னொன்னுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்தா தான் அது வந்து பாஸ் பண்ணுதா இல்லையான்னு தெரியும். இப்போ சீட் விகர் ஜெர்மினேஷன் பத்தி படிச்சோம். நெக்ஸ்ட் வந்து சீட் விகர். சீட் விகர் அப்படிங்கறது எனர்ஜி ஆர் ஸ்டாமினா ஆஃப் அ சீட். எல்லாமே முளைக்கும், பட் எவ்வளோ வேகமா முளைக்குது, எவ்வளோ என்ன சொல்றது, அந்த ஃபேவரபிள் கண்டிஷன்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு 7 days அப்படின்னா அந்த 7 daysல எல்லா சீட்லிங்ஸுமே வேகமா வளராது. கண்டிப்பா அது எந்த அளவுக்கு வேகமா வளருதுங்கிறதுக்கு பேர் தான் சீட் விகர். Okay, so it is the sum total of all seed attributes that enable its regeneration of under any given conditions. இதுக்கு பேர் தான் seed vigor. இந்த seed vigor தான் வந்து it determines the level of performance of the seed or seed lot during germination and seedling emergence. ஒரு ஜெர்மினேஷன் நடக்கும்போது இந்த சீட் விகர் தான் வந்து அந்த ஒரு சீடோட பெர்ஃபார்மன்ஸையும் சொல்லுது, டிட்டர்மைன் பண்ணுது. Okay, seed which perform well at sowing are termed as quality seeds அப்படின்னு சொல்றோம். And based on the degree of performance, so நல்லா பெர்ஃபார்ம் பண்ற சீட்ஸ்க்கு பேரு குவாலிட்டி சீட்ஸ். அந்த எவ்வளோ அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை வச்சுதான் வந்து ஹை, மீடியம், லோ விகர் சீட்ஸ் அப்படின்னு 3 கேட்டகரியா பிரிப்போம். நம்ம ரொம்ப ஃபாஸ்டா வளருது, நல்ல ரூட் அண்ட் ஷூட்டோட வளருதுன்னா அது ஹையா இருக்கும். மீடியம் ஓரளவுக்கு ஓகேங்கும் போது மீடியம் வரும். வளரவே இல்லை, ஏதாவது ஒரு ரூட் இல்லாம இருக்கு, ரூட்ல ஸ்ட்ரக்சர்ஸ் வேற மாதிரி இருக்கு, இல்ல ஷூட்ல வந்து ஒரு சைடு தான் இருக்கு, இன்னொரு சைடு இல்ல பெண்டா இருக்கு, இதெல்லாம் வந்து லோ விகர்ல வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the difference in seed vigor is the differential manifestation of the determinative process occurring in the seed before the ultimate loss of ability to germinate. Difference இது தேவையில்ல. Difference in seed vigor will be expressed. எப்படி நம்ம seed vigorல வந்து அந்த high, medium, lowங்கிற difference எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னா rate of emergence மூலியமா uniformity of emergence and loss of seed germination இது கேட்கலாம். ஸோ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம், difference in seed vigor வந்து will be expressed in rate of emergence, uniformity of emergence and loss of seed germination. நம்ம படிக்கிறது எல்லாமே physiological quality. Hence, it is understood that இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். All viable seeds need not be germinable, but all germinable seeds will be viable. எல்லாமே முளைக்கக்கூடிய, அதாவது இப்ப நம்ம எல்லாமே வயபிளா தான் இருக்கு அப்படிங்கும் போது எல்லாமே ஜெர்மினேட் ஆகும்னு சொல்ல முடியாது. சில கண்டிஷன்ஸ்ல எல்லாம் இருக்கு, பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும், பட் எல்லாமே ஜெர்மினபிளா இருக்காது. ஆனா ஜெர்மினபிள் சீட்ஸ் எல்லாமே வயபிளா இருக்கும், முளைச்சது எல்லாமே வயபிள் தானே. ஸோ அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து all vigorous seeds will be germinable. ஓகேவா, எல்லா விகரஸ் சீட்ஸும் வந்து முளைச்சிரும், பட் முளைக்கிற எல்லா சீட்ஸுமே வந்து விகரஸா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ 10 சீட் போட்டிங்கன்னா அதுல ஒரு 4 தான் ரொம்ப ஃபாஸ்டா அதோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி வளரும். சிலதெல்லாம் வந்து டேமேஜ் ஆயிருக்கும், ஷூட் பெண்ட் ஆயிருக்கும், இல்ல வந்து என்ன சொல்றது ட்விஸ்ட் ஆகி வந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல. ஸோ இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். Physiological quality of seed could be achieved through இது எப்படி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது through proper selection of seed used for sowing and by carrying the quality characters during extraction, drying and storage. ஸோ இதில் ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். Seed with good vigor is preferable for raising a good plantation as the fruit, the economic come out are to be realized after. ஸோ நார்மலாக ஒரு சோ பண்ணுறதுக்கு முன்னாடி சீட் வந்து விகர் வந்து நல்லா இருக்கும், அதுதான் மெயினான பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து 4th பார்க்கறது நம்மளுக்கு சீட் ஹெல்த். சீட் ஹெல்த் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த டேர்ம்லயே வந்துடுது, டிசீஸ் இருக்கக்கூடாது, ஃபங்கல் அட்டாக், எந்த வைரஸ் அட்டாக் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து சீட் ஹெல்த்ன்னு சொல்றோம். நத்திங் பட் த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்செக்ட் இன்ஃபெஸ்டேஷன் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இன் ஆர் ஆன் seed.
Seed should not be infected with fungi or infested with insect pests, as these will reduce the physiological quality of the seed and also the physical quality of the seed in long term storage. ஸோ சப்போஸ் ஹெல்த் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு பிசியாலஜிக்கல் குவாலிட்டிங்கும் போது சீட் ஜெர்மினேஷனும் விகரும் நம்மளுக்கு முளைக்காது. இன்னொரு பாயிண்ட் வந்து பிசிக்கலாவும் அது பியூரா இருக்காது. அப்ப நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா இது ரெண்டுமே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ சீட் ஹெல்த்ல 2 பாயிண்ட்ஸ். The seed health status of seed also includes the deterioration status of the seed, which also expressed through low vigor. இப்போ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த சீடோட என்ன சொல்றது, அந்த சீடோட எல்லா கேட்டகரியில விகரோ ஜெர்மினேஷனோ இல்ல ஸ்டோரேஜ் பர்பஸ்ல யூஸ் பண்ற சீட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ரொம்ப லோவா தான் இருக்கும் விகர். சரியா? the health status of seed influences the seed quality characters directly and warrants a soundness in seed for the production of. இப்போ நம்ம டைரக்டாவே அது நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியம் இல்லை, இதுதான் மெயின், இந்த ஸ்லைட் தான் மெயின். ஸோ நெக்ஸ்ட், இப்போ நம்ம 4 ஃபேக்டர்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணா அது குட் குவாலிட்டின்னு சொல்றோம். ஸோ அதே தான் திரும்ப மறுபடியும் இங்கே கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கும். Hence, seed quality should be high genetic pure இருக்கணும், high pure seed percentage இருக்கணும், அதாவது physical purity, germinable high இருக்கணும், vigor high இருக்கணும், high field establishment, fieldல போய் நம்ம போடும்போது நல்லா அதுவும் வளரணும், free from pest and disease. அதே மாதிரி good shape, size, color, weight according to specification of variety, high longevity or shelf life நம்ம ஸ்டோர் பண்ணும்போது, ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட், லோ அண்ட் ஷார்ட் வந்து ஹை அண்ட் ஷார்ட் டேர்ம் ஸ்டோரேஜ்க்கு வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆப்டிமா இருக்கணும். அதே மாதிரி ஹை மார்க்கெட் வேல்யூ, நம்ம வந்து ஈல்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வேல்யூ ஹையா. இதெல்லாம் தான் வந்து ஒரு குட் குவாலிட்டி சீட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதுல ஒன்னொன்னா நம்ம பாக்குறோம்னா ஹைலி ஜெனட்டிக்கலி பியூர் அப்படிங்கும்போது, ஜெனட்டிக்கலி பியூருங்கிறத நம்ம மதர் கிராப் மாதிரியே இருக்கணும்னு பார்த்துட்டோம். அதுல வந்து 3 கேட்டகரி இருக்கு, அதாவது இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். பிரீடர் சீட், நியூக்ளியர் சீட்ஸுக்கு எப்பவுமே ஜெனட்டிக் பியூரிட்டி 100% தான் இருக்கணும். ஃபவுண்டேஷன் சீட்ஸ்க்கு 99.5% இருக்கணும். சர்டிஃபைட் சீட்ஸ்க்கு 99% இருக்கணும். ஸோ இது கேட்பாங்க. பிசிக்கல் பியூரிட்டி வந்து நான் என்னென்னு தான் டெஃபினேஷன் லாஸ்ட் ஸ்லைட்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். இது வந்து ஒரு கிராப்புக்கும். ஸோ மேஸ் அண்ட் பெண்டிக்கு 99%, மோஸ்டா எல்லா கிராப்ஸ்க்கும் வந்து 98% அது பியூரா இருக்கணும். அந்த நான் சொன்னேன்ல, மீதி 2%, மீதி 1%லாம் வந்து பிசிக்கல் பியூர் எல்லாமே இருந்துக்கலாம் அப்படிங்கிறது. கேரட்டுக்கு 95%, சிசாம், சோய்பீன், ஜூட்டுக்கு 97%, கிரவுண்ட்நட்டுக்கு 96%. ஸோ இது கண்டிப்பா கேட்பாங்க. இது வந்து அப்படியே ஒரு இது பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 98%. பட் கேரட் கேட்கும் போது நீங்க 98 போட முடியாது, 95 தான் போட முடியும். ஸோ இது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், பொசிஷன் ஆஃப் குட் ஷேப், சைஸ், கலர் அக்கார்டிங் டு ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் வெரைட்டி, ஹையர் பிசிக்கல் சவுண்ட்னஸ் அண்ட் வெயிட், ஹையர் ஜெர்மினேஷன் இருக்கணும். அதாவது 90லேருந்து 35% கூட இருக்கலாம். நம்மளுக்கு இந்த கோல் கிராப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் இருக்கும், ஓகேவா? 90%லேருந்து 35% வரைக்கும் ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் இருக்கணும். ஹையர் பிசியாலஜிக்கல் விகர் அண்ட் ஸ்டாமினா இருக்கணும். அதே மாதிரி ஹையர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கணும். ஃப்ரீ ஃப்ரம் அதர் கிராப் சீட்ஸ். இந்த அதர் கிராப் சீட்ஸ் தான் வந்து இங்க வருது. என்ன வருதுன்னா, crop designated inseparable other crop seeds. இப்ப வந்து பார்லியில வந்து வீட், ஓட், கிராம் இருக்கவே கூடாது. இது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கணும். பார்லியோட அதர் கிராப் இன்செப்பரபிள் கிராப் சீட்ஸ் எது எதுன்னு கேட்பாங்க. ஸோ வீட், ஓட்ஸ் அண்ட் கிராம். ஓட்ஸ் அப்படிங்கும் போது வீட், கிராம் அண்ட் பார்லி. வீட்டுங்கும் போது இது 4 ஞாபகம் வச்சுக்கிட்டா மாத்தி மாத்தி எழுதிக்கலாம். சரியா? இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அதர் கிராப் சீட்ஸ்னா என்ன அப்படின்னா, அதர் கிராப் சீட்ஸ் ஆர் த பிளான்ட்ஸ் ஆஃப் cultivated crops found in the seed field and whose seed are so similar to crop seed that is difficult to separate them economically by mechanical means. நீங்க என்ன பண்ணாலுமே பார்லிய, ஓட்ஸ் இதுல இருந்து பிரிக்க முடியாது. அதாவது கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கும். அதுதான் அதர் கிராப் சீட்ஸ்னு சொல்றோம்.
ஸோ இட் காசஸ் என்ன பண்ணும், ஃபிசிக்கல் அட்மிச்சர், நம்மளுக்கு ஃபிசிக்கல் பியூரிட்டியா கண்டிப்பா இருக்காது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபீல்டில் நீங்கள் போய் போடும்போதும் சேம் டைமில் மெச்சூர் ஆகிறதோ இல்லை ஒரே கிராப் கிடையவே கிடையாது. பட் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இது கண்டிப்பாக இதில் வந்து பியூராக இருக்கும். அதே மாதிரி இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் அப்ஜெக்ஷனபிள் வீட் சீட்ஸ். ஸோ அப்ஜெக்ஷனபிள் வீட் சீட்ஸ் அப்படிங்கும்போது தீஸ் ஆர் பிளான்ஸ் ஆஃப் வீட் சீட்ஸ் விச் இஸ் ஹார்ம்ஃபுல் இன் ஒன் ஆர் மோர் ஆஃப் த ஃபாலோயிங் வேஸ். ஸோ அந்த இப்போ வந்து பேடியில ஒரு ஸ்பெசிஃபிக்கான வீட் இருந்தா கண்டிப்பா அது இருக்கவே கூடாது, விச் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் அப்படிங்கறது தான் வந்து அப்ஜெக்ஷனபிள் வீட் சீட்ஸ்ன்னு சொல்றோம். எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது the size and shape of the seeds are so similar to that of the crop seed that is to difficult to remove their seed economically by mechanical means. So same the other crop seeds மாதிரியே தான் அப்ஜெக்ஷனபிள் வீடும் அதோட சீட்ஸுமே வந்து கிராப்போட சீட் மாதிரியே இருக்கும். Their growth habit is detrimental to the growing seed due to competing effect. அதே மாதிரி growth habitம் சேமா இருக்கும். So their plant parts are poisonous or injurious to human or animal beings. They serve as alternate host for crop pest and disease. இப்போ பேடியில ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீடு வந்து பேடி எஃபெக்ட் பண்ற பெஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஹோஸ்டா இருந்துச்சுன்னா அது தப்பு தானே, அது நம்மளுக்கு வந்து ஈல்டு கொடுக்காது. ஸோ இதெல்லாம் வந்து பியூரா இருக்கும், இதெல்லாம் இருக்கக்கூடாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெர்சிம் அப்படிங்கிற இதுக்கு வந்து சிக்கோரிங்கிறோம். குக்கர்பிட்ஸ்க்கு வயல் குக்கர்பிட்டே இருக்கக்கூடாது. கஸ்தூரி மேத்திக்கு மெலிலியஸ் ஸ்பீஷஸ், லெட்யூஸ் வயல் லெட்யூஸ், பெண்டி வயல் பெண்டி டபுள் மாஸ்கஸ், ரேப் அண்ட் மஸ்டர்டுக்கு ஆர்கிமோன் மெக்சிகோனா, வீட்டுக்கு கன்வல்வுலஸ் அர்வென்சிஸ், ஹை அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹைரன் கியூரி. இதையும் கேட்கலாம். நான் போல் பண்ணியிருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். பேடிக்கு வந்து வயல் பேடி, ஒரு எசசட்டேவா வெரைட்டி பேட்டுவா. ஸோ இது எல்லாமே வந்து அதர் அப்ஜெக்ஷனபிள் வீட்ஸ். ஸோ அப்ஜெக்ஷனபிள் வீட்ஸ் இது வந்து அதர் கிராப் சீட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் டிசைக்னேட்டட் டிசீசஸ். டிசீசஸ் பின்னாடி பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து ஒரு சீட்ஸ் வந்து டிசைக்னேட்டட் டிசீஸ் வந்து இருக்கும்போது certification distance பார்த்தீங்கன்னா 180 meters இருக்கும். Okay, it refers to the disease specified for the certification of seeds and for which certification standards are to be met with. These diseases would cause contamination when they are present in the seed field. அதர் கிராப் சீடு அதே மாதிரி ஒன்று படித்த அந்த அப்ஜெக்ஷனபிள் வீடு மாதிரியே தான் டிசைக்னேட்டட் டிசீஸும் ஒரு கிராப்புக்கும் இந்த டிசீஸ் இருக்கக்கூடாதுங்கிறது. அதான் ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம சோ பண்ணுறோம். லூஸ் மட் ஆஃப் வீட் அந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து இதுதான் டிசைக்னேட்டட் டிசீஸ். ஸோ வீட்டுக்கு வந்து லூஸ் மட் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ சொர்க்கமுக்கு கிரைன்ஸ் மட் ஆர் கர்னல்ஸ் மட் இருக்கக்கூடாது. இதோட சயின்டிஃபிக் நேம் எல்லாமே படிக்கணும். மஸ்டர்ட் ஆல்டர்னேரியா பிளைட் ஆல்டர்னேரியா ஸ்பீஷஸ். பேர்ல் மில்லட்டுக்கு 3 இருக்கக்கூடாது. கிரெயின்ஸ் மட், கிரீன் இயர், எர்காட் இந்த 3மே இருக்கக்கூடாது. எதுக்கு? பேர்ல் மில்லட்டுக்கு. ஸோ இதை லூஸ் மட் வந்து எதோட டெசிக்னேட்டட் டிசீஸ் அப்படின்னு கேட்கும் போது வீட் அப்படின்னு எழுதலாம். இப்படியும் கேட்கலாம் அப்படியும் கேட்கலாம். இல்லை சயின்டிஃபிக் நேம் மட்டும் கொடுத்துட்டு கிளாவிசஸ் மைக்ரோசெஃபலா வந்து எதோட டெசிக்னேட்டட் டிசீஸ்ன்னு கேட்டிங்கன்னா பேர்ல் மில்லட்னு எழுதணும். அந்த மாதிரி ஃபுல்லாகவே படிக்கணும். சிசாம்ல வந்து லீஃப் ஸ்பாட் ஆல்டர்னேரியா ஸ்பீஷஸ். பிரிஞ்சால்ல லிட்டில் லீஃப்ல டேட்டுரா வைரஸ் 2. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டிசைக்னேட்டட் டிசீஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்லிஸ்ல வந்து ஆந்த்ரக்னோஸ் லீஃப் பிளைட் வருது. லீஃப் பிளைட் தான் சில்லிஸ்ல வந்து டிசைக்னேட்டட் டிசீஸ். குக்கர்பிட்ஸ்ல மொசைக் குக்கிமஸ் வைரஸ். கவுப்பில ஆந்த்ரக்னோஸ் கொலிட்டோட்ரைக்கம் ஸ்பீஷஸ். பெண்டில எல்லோ வைன் மொசைக். பொட்டேட்டோல 2 வரும், ப்ரௌன் ராட் அண்ட் ரூட் நாட் நெமட்டோட். இந்த 2மே வந்து பொட்டேட்டோல டிசைக்னேட்டட் டிசீஸ். டொமேட்டோல ஏர்லி பிளைட் அண்ட் லீஃப் ஸ்பாட். ஸோ இதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இட் ஷுட் ஹாவ் ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட். இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். லாங் டேர்ம் ஸ்டோரேஜில் எப்பவுமே 6 to 8% இருக்கணும். ஷார்ட் டேர்ம் ஸ்டோரேஜில் 10 to 13% இருக்கணும். It should have high market value. சரியா?
ஒரு சீட் வந்து இவ்வளோ குவாலிட்டிஸ் வந்து, அதாவது நம்ம இங்க படிச்சது தான் ஃபுல்லா பின்னாடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது கண்டிப்பா கேட்பாங்க. இந்த போல்ட் பண்ணியிருக்கிறத படிச்சுக்கோங்க, பண்ணாதெல்லாம் விட்டுடலாம் நார்மலா. ஓகே, இதுல வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இது வந்து ஜென்ரலான இதுதானே. நெக்ஸ்ட் இது பெருசா தேவையில்ல. அதாவது ஒரு நார்மலான குவாலிட்டி சீட்ஸை வந்து எஃபர்ட் போட்டு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம சீடை வந்து ஈல்டை வந்து அதிகப்படுத்த முடியுங்கிறது தான் வந்து ஒரு குட் குவாலிட்டி சீடோட ரோல் அப்படிங்கிறாங்க. ஸோ திரும்ப அதே தான் சிக்னிஃபிகன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலும் அதுதான் ஜெனட்டிக் அண்ட் பிசிக்கல் பியூரா இருக்கணும். கிவ்ஸ் desired plant population, capacity to withstand the adverse conditions. Seedlings produced will be more vigorous and fast growing and can resist pest and disease incident to certain extent. So next வந்து ensures uniform growth and maturity. Development of root system will be more efficient that aids absorption of nutrient efficiently and result in higher yield. Growth, maturity எல்லாம் யூனிஃபார்மா இருக்கணும். ரூட் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கணும். அதே மாதிரி it will respond well to added fertilizers and other inputs. நம்ம இங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். Good quality seeds of improved varieties ensure a higher yield, at least 10 to 12% yield வந்து அதிகமா கொடுக்கணும். எது good quality seeds. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்ல நம்ம பார்க்க போற ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சீட் மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ. ஓகே, சீட் மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ அப்படின்னா the ratio of seed yield per seed generation. அதாவது நீங்க ஒரு ஜெனரேஷன்ல ஒரு சீடு போட்டீங்கன்னா எத்தனை சீடு வருதுங்கிறது தான் சீட் மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ. Many seeds are produced from a single seed. It is nothing but the number of the seeds to be produced from a single seed when it is sown and harvested. Okay, ஒரு சீடை போட்டு எத்தனை சீட் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறது சீட் மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ. According to expert group on seeds 1989, யார் வந்து சீட் மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ வந்து ஒரு கிராப்பும் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்பர்ட் குரூப் ஆன் சீட்ஸ் 1989ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் வீட்டுக்கு வந்து 1:20 இருக்கணும். பேடிக்கு 1:80 ஃபார் வெரைட்டிஸ். ஹைபிரிட்ஸ்க்கு வந்து 1:100 ஃபார் ஹைபிரிட்ஸ். மெய்ஸ் வெரைட்டிஸ்க்கு வந்து 1:80 அண்ட் ஹைபிரிட்ஸ்க்கு வந்து 1:100. சொர்க்கம்க்கு 1:100. பாஜ்ராக்கு 1:200. ராகி 1:80. கிராம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1:10. Black gram 1:40. Green gram 1:40. Cowpea 1:40. Horse gram 1:40. Moth bean 1:40. So கிராம்ஸ்க்கு எல்லாமே 1:40 வந்துடும். ரெட் கிராம்க்கு மட்டும் 1:100 வரும். ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ. அதாவது ஒரு சீடு போட்டிங்கன்னா, அதான் சொல்றாங்க, ஒரு சீடு போட்டிங்கன்னா 20 சீட்ஸ் வரும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து கோல் கிராப்ஸ்க்கு வந்து 1:433 வருது. பொட்டேட்டோக்கு 1:4, கிரவுண்ட்நட் 1:8, மஸ்டர்ட் அண்ட் ராப்சீடுக்கு 1:100, soybean 1:16, sunflower 1:50, sesame 1:250, safflower and castor 1:60, linseed 1:50, cotton 1:50, jute 1:100, Mesta 1:40, Sunhemp 1:30, Besim 1:10, Lucerne 1:25, Oats 1:15, Bendi 1:100, Tomato 1:400, Brinjal 1:450. Okay, so seed multiplication ratioல சில கிராப்ஸ்க்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் அண்ட் இன்னும் இருக்கு கிராப்ஸ்க்கு. ஸோ இது எல்லா கிராப்ஸும் எனக்கு சொல்ல முடியாது. சில டைம் வந்து கோல் கிராப்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க, சில டைம் வந்து இந்த பெஸ்டாலாம் கூட கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே நீங்கள் படிக்கணும். முக்கியமான கிராப்ஸ்க்கு நல்லா படிச்சுக்கோங்க.
chiliesக்கு 1:240, watermelon 1:100, pumpkin 1:160, bitter gourd 1:41, bottle gourd 1:99, rich gourd 1:83, cucumber 1:200, French bean 1:9, cluster bean 1:50, peas 1:9, onion 1:171, radish 1:100, carrot 1:83. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ், முக்கியமானதுன்னா இந்த ஸ்லைட் ரொம்ப முக்கியம். இதுலேயுமே வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மெஸ்ஸெல்லாம் கூட கேட்டிருக்காங்கன்னா எல்லாத்தையுமே படிக்கணும். ஓகே, இது சீட் மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட் ரினிவல் பீரியட். இதில் வந்து சீட் ரினிவல் பீரியட் அப்படின்னா ஒரு ஹை yielding வெரைட்டி நீங்க க்ரோ பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சில ஜென்ரேஷன் தான் அது வந்து நீங்க வந்து திரும்ப திரும்ப போட முடியும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 years போட்டீங்க, பேடிக்கு வந்து இப்போ 4 years தான் போட முடியும்னா 4 years தான் திரும்ப திரும்ப போட முடியும். திரும்ப 5th yearல வந்து நீங்க நியூவா தான் சீட்ஸ் இது பண்ணிக்கணும். ஸோ அது என்னன்னா சீட்ஸ் அண்டர்கோ ஜெனட்டிக் டிட்டரியேஷன். நம்ம நார்மலா வந்து ஜென்ரேஷனா போக போக எல்லா சீட்ஸுமே வந்து நிறைய டிட்டரியேஷன் வந்து அது ஃபேஸ் பண்ணும். டியூ டு டெவலப்மெண்ட்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் வேரியேஷன், மெக்கானிக்கல் மிக்சர், மியூட்டேஷன், நேச்சுரல் கிராசிங், மைனர் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ், செலக்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பெஸ்ட் அண்ட் டிசீசஸ், டெக்னிக்ஸ் ஆஃப் பிளான்ட் breeding. ஸோ இதனால வந்து நிறைய ஒன்னொன்னும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். Hence, some seed should be used for multiplication continuously and selectively multiplied seeds should be used after certain generations. அதாவது செலக்டிவா இருக்கிற சீட்ஸ் மட்டும்தான் நீங்க திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்க முடியும், எல்லா சீட்ஸும் யூஸ் பண்ண முடியாது. அப்ப எப்பவுமே வந்து seeds should be renewed after certain generation. அடாப்டிங் ஜென்ரேஷன் சிஸ்டம்ஸ் அடாப்ட் பண்ற சீட்ஸ் மட்டும் கண்டிப்பா சில ஜென்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் ரீனியூ பண்ணிடணும். அது ஒரு கிராப்புக்கும் எத்தனை டைம் அப்படிங்கும்போது இங்க கொடுக்குறாங்க. பேடிக்கு வந்து எப்பவுமே வந்து 4 times, வீட் 4 times, பார்லி 4 times. மெய்ஸ் ஹைபிரிடுக்கு ஒன்லி 1. எப்பவுமே ஹைபிரிட் பார்த்தீங்கன்னா 1 தான், ஒரே ஒரு ஜென்ரேஷன் போட்டு எடுப்பாங்க, அவ்வளவுதான். வெரைட்டிஸ்க்கு தான் வந்து நீங்க இந்த மாதிரி பண்ண முடியும். மெய்ஸ் வெரைட்டிக்கு 3, ஜோவர் ஹைபிரிடுக்கு 1, ஜோவர் வெரைட்டிக்கு 3, பாஜ்ரா ஹைபிரிடுக்கு 1, பாஜ்ரா வெரைட்டி 3, ராகிக்கு 4. ஸோ ஹைபிரிடுக்கு எப்பவுமே அந்த சீடு ரினியூவல் பீரியட் வந்து 1 தான். ஸோ இதுல வந்து கிராம்ஸ் அண்ட் பீஸ் 3, பீஜன் பீஸ் 3, அதர் பல்சஸ் எல்லாத்துக்குமே 3, கிரவுண்ட்நட் 5, brassicas 3, sesamum 3, linseed 4, the oil crop seeds வந்து 3, cotton 3, jute 3, fodder crops எல்லாமே 3. 3னா 3 times 3 generations போட்டுக்கலாம் நீங்க, அவ்வளவுதான். ஸோ இது வந்து 2 கிராப்ஸ்க்கும் இருக்கிற சீட் ரினிவல், 2 ஸ்லைட்ல இருக்கிற சீட் ரினிவல் பீரியடோட டைம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட். சீட் மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ பார்த்துட்டோம், சீட் ரினிவல் பீரியட் பார்த்துட்டோம், சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் பார்க்குறோம். ஸோ சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் அப்படிங்கும்போது இட் இஸ் த ரேட் ஆஃப் it is a quantity of quality seeds that have replaced the actual requirement of the location that are normally produced by farmer. அதாவது ஒரு ஏக்கராக்கு நம்ம 1 கிலோ போட்டா போதுங்கிற இடத்துல 1/2 kg போட்டா கூட அந்த ஈல்டு கொடுத்துருங்கிறது தான் வந்து சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட். குவான்டிட்டி ஆஃப் குவாலிட்டி சீட் தட் ஹாவ் ரீப்ளேஸ்ட் த ஆக்சுவல் ரெக்யர்மெண்ட் ஆஃப் த சீட். சரியா? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து SRR equal to x/y into 100. இதுல x அப்படிங்கிறது வந்து எவ்வளோ சோ பண்றாங்க, இப்போ 1 kgன்னு சொன்னது குவான்டிட்டி ஆஃப் ஆக்சுவல் குவாலிட்டி சீட் சோன், yங்கிறது குவான்டிட்டி ஆஃப் குவாலிட்டி சீட் ரெக்யர்டு ஃபார் த என்ட்ரியர். ஸோ எவ்வளோ போட்டிருக்காங்க, எவ்வளோ வேணும். ஓகே, ஸோ இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் ஒரு கிராப்புக்கும் கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து இது எதுக்கு, இதனால என்ன யூஸ் நம்மளுக்கு அப்படின்னா,
it can give an idea on how much certified இல்லைன்னா quality seed is being used. எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக the seed replacement rate வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஜென்ரலா வந்து சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே 15 to 20% இருக்கும். பட் ஒரு கிராப்புக்கும் வேரி ஆகும். எப்பவுமே ஹைபிரிடுக்கு வந்து 100%, சீட் ரினவல் பீரியட் ஹைபிரிடுக்கு 1, அந்த மாதிரி. சீட் ஹைபிரிட் சீட்ஸ்க்கு சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் வில் பி ஆல்வேஸ் 100%. ஸோ இது கேட்பாங்க. ஜென்ரலா கிராப்ஸ்க்கு 15 to 20%. ஓகே. ஸோ எஸ்ஆர்ஆர் SRR வந்து SRRம் முக்கியம். பிரிஞ்சால் 63.4, cabbage 100, cauliflower 86.4, chilli 83.7, gourds 73.5, melons 89.2, okra 92. ஷார்ப்பா பண்ண வேணாம், இந்த இது வந்து அப்ராக்சிமேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. டொமேட்டோ 99.3, beans 62.2, onion 87.3, peas 93.7, 5, other crops வந்து 72.6. நார்மலா 15 to 20% அப்படிங்கும் போது நார்மலா தான் கொடுத்துருக்கு. பட் இது வந்து இவ்வளவுதான். இந்த கிராப்புக்கு மட்டும் படிச்சுக்கோங்க. மெயினா பிரிஞ்சால், சில்லி, காட்ஸ், காலிஃபிளவர், டொமேட்டோ, ஓக்ரா, ஆனியன் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். Okay, thank you.